ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான கேம் பார்க்க போறோம். இந்த கேம் வந்து 2022ல மெல்ட் வாட்டர் சாம்பியன்ஸ் செஸ் டூர் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்ல வந்து பிரக்யானந்தாக்கும் மேக்னஸ் கால்சனுக்கும் நடந்த ஒன் ஆஃப் த கேம் தான். இந்த கேம் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 15+10. இதுல வந்து மேக்னஸ் கால்சன் ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் பிரக்யானந்தா பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா D4 knight F6 C4. இது வந்து இந்தியன் கேம்னு சொல்லுவாங்க. இப்போ E6 knight F3 D5 ரெஸ்பாண்ட் பண்றாரு பிறகு இந்த இடத்துல. இப்ப knight C3 C5 இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிளாக் உடைய பான்ஸ் அண்ட் ஒயிட் உடைய பான்ஸும் பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கலா இருக்கு. இப்ப E3 புஷ் பண்றாரு கால்சன். இப்ப knight C6 எல்லா பீசஸுமே வந்து சிமெட்ரிக்கலா இருக்கு. இது வந்து தராஷ் டிஃபென்ஸ்லயே வந்து சிமெட்ரிக்கல் வேரியேஷன் சொல்லுவாங்க. இந்த ஓப்பனிங் பேரு ரெண்டு பேருமே அவங்களுடைய 4 நைட்டுமே இப்ப டெவலப் பண்ணிருக்காங்க. இப்ப C takes D5 E takes D5 bishop B5. இப்ப பிஷப் B5 ப்ளே பண்ணி கால்சன் வந்து இந்த நைட்டை வந்து பின் பண்றாரு. இப்ப C takes D4 E takes D4 இப்ப பிஷப் D6. ரெண்டு பேருமே இப்ப அவங்களுடைய பீசஸ வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. இப்ப H3 புஷ் பண்றாரு கால்சன். இப்ப H6 புஷ் பண்றாரு பிரக். இப்ப ரூக் E1 பிஷப் F5. இப்ப நைட் E5 ரூக் C8. ரூக் C8 ப்ளே பண்ணி பிரக் வந்து இந்த ஓபன் ஃபைல வந்து புடிச்சிடுறாரு. இப்ப பிஷப் F4 கால்சன் வந்து அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை இப்ப டெவலப் பண்றாரு. இப்ப ரூக் E8. இப்ப பிரக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் ரூக்க டெவலப் பண்ணிட்டாரு. இப்ப ரூக் C1 குயின் B6. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே அவங்களுடைய எல்லா மைனர் பீஸுமே டெவலப் பண்ணிருக்காங்க அண்ட் ரெண்டு பேருக்குமே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் நிறைய இருக்கு அண்ட் ரெண்டு பேருடைய பீசஸும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டான ஸ்கொயர்ஸ்ல தான் இருக்கு. இந்த கேம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலிஷான பொசிஷன் தான். இப்ப பிஷப் டெக் C6 ப்ளே பண்றாரு. இந்த நைட்டை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப B takes C6. இப்ப குயின் வந்து இந்த B2 பானை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால நைட் இப்ப A4 வந்துறாரு. நைட் A4 வந்து இந்த பானை வந்து காட் பண்றாரு. இப்ப குயினுக்கு ஒரு அட்டாக், அதனால இப்ப குயின் A6 வராரு. இப்ப ரூக் E3. இப்ப கால்சன் ரூக் E3 ப்ளே பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரூக் எடுத்துட்டு வந்து C3ல போடுவாரு. ரூக் C3 போட்ட உடனே கால்சனுக்கு ஒரு ரூக் பேட்டரி ஃபார்ம் ஆகும். நீங்க வந்து ரூக் E2 எல்லாம் ப்ளே பண்ணி ரூக்க டபுள் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல C2 ஸ்கொயர்ல பிளாக் உடைய பிஷப் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் நம்ம வந்து ரூக் E3 ப்ளே பண்ணி நம்ம ரூக்க வந்து C3க்கு கொண்டு வர போறோம். இப்ப நைட் E4. இப்ப பிரெக் பாத்தீங்கன்னா அவருடைய நைட்டை வந்து ஒரு சூப்பரான அவுட் போஸ்ட்ல போடுறாரு. இப்ப F3 ப்ளே பண்ணி இமிடியேட்டா இந்த நைட்டை வந்து கால்சன் கிக் பண்றாரு. இந்த நைட் திருப்பி G5க்கு வராரு. G5க்கு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த நைட்க்கு வந்து இது ஒரு நல்ல ஸ்கொயர் தான். நீங்க இந்த பிஷப் வச்சு நைட்டை கேப்சர் பண்ணாலும் திருப்பி பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து ஈக்குவலிஷான பொசிஷன் தான். எந்த விதத்திலுமே பாத்தீங்கன்னா பிரக்யானந்தாக்கு இந்த பொசிஷன் வந்து ஒரு வீக்கான பொசிஷனே கிடையாது. என்னதான் அவருடைய கிங் சைட் பான்ஸ் வந்து டபுள் ஆனாலுமே. எனிவே கால்சன் இந்த இடத்துல நைட்டை வந்து கேப்சர் பண்ணல. அவர் வந்து அவருடைய ரூக்க வந்து டபுள் பண்றாரு. ரூக் C3 ப்ளே பண்றாரு. ரூக் C3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா குயின் B7. கால்சன் வந்து இப்ப அவருடைய குயினை வந்து திருப்பி கொஞ்சம் ரீஅலோகேட் பண்றாரு. இப்ப பிஷப் H2. இந்த இடத்துல பிஷப் H2 ப்ளே பண்றாரு கால்சன். ஆக்சுவலா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கால்சனுக்கு இந்த இடத்துல ரூக் பேட்டரி சூப்பரா ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் அது மட்டும் இல்ல இந்த C6 பான் வந்து பிரகுக்கு வந்து அட்டாக்ல இருக்கு அண்ட் கால்சனுடைய இந்த நைட்டும் வந்து இந்த C6 பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இமிடியேட்டா இந்த இடத்துல வந்து நைட் டெக் C6 நீங்க சப்போஸ் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிஷப் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. F4ல இருக்கிற பிஷப், இந்த F4ல இருக்கிற பிஷப் ஹேங்கிங்ல இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து சப்போர்ட்டிவா எந்த பீஸுமே கிடையாது. ஓகே, இந்த இடத்துல நீங்க வந்து நைட்டை நான் எடுக்க மாட்டேன், நான் வந்து ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ளே பண்ணாலுமே சிம்பிளா இந்த இடத்துல திருப்பி ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணலாம். ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி ரூக் டெக்ஸ் ரூக். இப்போ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிரெக்குக்கு வின்னிங் மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா பிரெக் வந்து பீசஸை வந்து வின் பண்ணிடுவாரு. இப்போ திருப்பி பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த ரூக் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. இந்த ரூக் வந்து பிரெக் வந்து இப்ப கேப்சர் பண்ணிக்கலாம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிரெக்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூக் கிடைக்கும். சோ இந்த ஒரு ரீசனால நம்ம வந்து இந்த F4ல இருக்கிற பிஷப் வந்து ஒரு சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போனோம். நம்ம வந்து இந்த பானை வந்து கேப்சர் பண்றதுக்கு முன்னாடி. அதனால இந்த இடத்துல கால்சன் வந்து பிஷப் வந்து H2ல போட்டுறாரு. பிஷப் H2ல போட்டதுக்கு அப்புறமா எனிவே பிரெக்குக்கு வந்து இந்த C6 பான் வந்து ஃபால் ஆக தான் போகுது. இப்ப பிரெக் வந்து அவருடைய நைட்டை வந்து E6ல போறாரு. நைட் E6 போட்டதுக்கு அப்புறமா இப்ப நைட் டெக் C6. நைட் டெக் C6க்கு அப்புறமா இப்ப பிளாக் உடைய பிஷப்க்கு வந்து ஒரு அட்டாக் இருக்கு. பிளாக் உடைய பிஷப் அட்டாக் இருக்கிறதால இந்த பிஷப் வந்து இமிடியேட்டா பிரெக் வந்து எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணல. அவர் என்ன பண்றாருன்னா நைட் F4 ப்ளே பண்ணி அந்த அட்டாக் வந்து கம்ப்ளீட்டா பிளாக் பண்றாரு. இப்ப கால்சன் திருப்பி என்ன பண்றாரு, அவருடைய நைட்டை வச்சு E5ல பிளேஸ் பண்றாரு. நைட் E5 ப்ளே பண்ணி இந்த பிஷப்க்கும் இந்த நைட்டுக்கும் இருக்கிற ஆக்சஸ் வந்து கட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா இந்த நைட் வந்து இப்ப அட்டாக்ல இருக்கு. அதனால இப்ப பிரெக் என்ன பண்றாருன்னா பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு. பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்ப திருப்பி பான் டெக்ஸ் பிஷப். இப்ப நைட் D3. இந்த நைட் அட்டாக்ல இருக்கிறதுனால இப்ப வந்து நைட் வந்து D3க்கு போயிட்டாரு. நைட் D3 போனதுக்கு அப்புறமா இந்த நைட்டை வந்து இந்த பிஷப் வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிஷப்க்கு பாத்தீங்கன்னா இந்த லாங் டயகனல்ல வந்து ஒரு சூப்பரான ஆக்சஸ் இருக்கு. இந்த இடத்துல கால்சனால இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. நீங்க இந்த நைட்டை கேப்சர் பண்ணீங்கன்னா சிம்பிளா
ரூக் டெக்ஸ் ரூக் இருக்கு. ரூக் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா நம்ம திருப்பி இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன்ல இருந்து பிரக்யானந்தாக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் அப், அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்போ வச்சு ஈஸியா கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால மேக்னஸ் கால்சனால இந்த பொசிஷன்ல வந்து ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மேக்னஸ் என்ன பண்ணிக்கிறாருன்னா ரூக்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல 2 ரூக்ஸுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஆளுக்கு. இப்போ ரூக் டெக்ஸ் C8, ரூக் டெக்ஸ் C8, திருப்பி ரூக் டெக்ஸ் C8, இப்போ குயின் டெக்ஸ் C8. இப்போ 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா 2 ரூக்ஸுமே போர்ட்ல இல்ல. இப்போ சடனா ஆல்மோஸ்ட் எண்ட் கேமை நோக்கி நம்ம வந்து என்டர் ஆயிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கால்சனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கும். கால்சனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கிறதுனால இந்த பொசிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா கால்சனுக்கு வந்து ஒரு ஸ்லைட்டான அட்வான்டேஜ் இருக்கு. பட் அது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் எல்லாம் கிடையாது. இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா ஈஸியா ஹோல்ட் பண்ணிக்கலாம். பட் எனிவே மேக்னஸ் கால்சன் வந்து என் கேம்ல வந்து ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றதுனால அவருக்கு எக்ஸ்ட்ரா பான் இருக்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் அவரை பொறுத்த வரைக்கும். இப்ப பிஷப் G3, இந்த பிஷப் வந்து கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆக்கிக்கிறாரு. ஏன்னா இந்த பிஷப் வந்து இந்த S2 ஸ்கொயர்ல வந்து பெருசா ஒன்றும் பண்ணல. இந்த S2 ஸ்கொயருக்கு போனதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல C6 பானை கேப்சர் பண்றதுக்காக பிஷப் வந்து சேஃபா போட்டோம். பட் இப்போ வந்து இந்த பிஷப் வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கணும். இப்ப D4, இப்ப பிரகுக்கு இருக்கிற ஒரே ட்ரம் கார்டு அவருடைய இந்த டி பான் தான். அவருடைய இந்த டி பானை வந்து இப்ப ஃபர்தரா புஷ் பண்றாரு. இப்ப B3 பிளே பண்றாரு கால்சன். இப்ப குயின் C6, பிரக் வந்து அவருடைய குயினை வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு. இப்ப கிங் H7, சோ பிரக் வந்து அவருடைய கிங்கை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கிறாரு. இப்ப கிங் H2, கால்சன் அவருடைய கிங்கை சேவ் பண்ணிக்கிறாரு. இப்ப பிஷப் G6, இப்ப குயின் A5, இந்த இடத்துல குயின் A5 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. பட் இந்த இடத்துல பிரக் என்ன பண்ணிடுறாருன்னா இந்த பானை வந்து சாக் பண்ணிடுறாரு. ஆல்ரெடி பிரக் வந்து ஒரு பான் டவுன்ல இருக்காரு. இந்த இடத்துல அவர் வந்து ஒரு பானையை சாக் பண்றாரு. பானை சாக் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா குயினை தூக்கிட்டு போயிட்டு C1ல போடுறாரு. குயின் C1ல போட்டதுக்கு அப்புறமா இப்ப பிரக்குடைய குயின் வந்து ஒயிட்டுடைய கேம்ப்குள்ள பூந்துட்டாரு. அவருடைய குயின் ஆக்டிவிட்டிக்காக அவர் வந்து ஒரு பானையை வந்து சாக் பண்ணிட்டாரு. இப்ப குயின் டெக்ஸ் A7, இந்த பானை வந்து மேக்னஸ் கால்சன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப குயின் E3, குயின் வந்து C1க்கு போயிட்டு இப்ப குயின் வந்து E1க்கு வந்துட்டாரு. குயின் E1 வந்ததுக்கு அப்புறமா குயின் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல கிங் வந்து நெருங்க போறாரு. இத வந்து கால்சன் வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப நைட் C3, நைட்டை C3ல போட்டதுக்கு அப்புறமா இப்ப வந்து இப்ப பிரக் வந்து ஒரு சூப்பரான மூவ் பிளே பண்றாரு. அது என்ன மூவ் பாத்தீங்கன்னா நைட் F4. நைட் F4 பிளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. நெக்ஸ்ட் குயின் வந்து D2 ஸ்கொயருக்கு வந்து இந்த இடத்துலயும் ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. உங்களால இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ண முடியாது. இந்த நைட்டை சப்போஸ் மேக்னஸ் கேப்சர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி குயின் டெக்ஸ் பிஷப் வரும். குயின் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இது வந்து ஒரு செக்கோட வருது. அண்ட் அது மட்டும் இல்ல, பிரக்யானந்தாக்கு இங்க ஒரு பாசர் பான் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிஷப் டெக்ஸ் நைட்லாம் வந்து மேக்னஸ் கால்சனால பிளே பண்ண முடியாது. மேக்னஸ் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அவருடைய நைட் எடுத்துட்டு வந்து D1ல போயிட்டு இந்த குயினை வந்து ஃபர்தர் அட்டாக் பண்றாரு. இப்ப இந்த குயின் அட்டாக் பண்ணதுமே இப்ப பிரக் என்ன பண்றாருன்னா பிரில்லியண்டா அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து D2ல போடுறாரு. குயின் D2 பிளே பண்ணதுமே இப்போ உங்களுக்கு வந்து இந்த G2 ஸ்கொயர்ல வந்து ஒரு செக்மேட் த்ரெட்டன் பண்றாரு. இந்த G2 ஸ்கொயரை பாத்தீங்கன்னா இந்த நைட் வந்து சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்பயும் பிஷப் டெக்ஸ் நைட்லாம் பிளே பண்ண முடியாது. ஏன்னா குயின் டெக்ஸ் F4 அவைலபிளா இருக்கு. குயின் டெக்ஸ் F4 மூலமா திருப்பி நம்ம வந்து இந்த பானை வின் பண்ணிடுவோம். இந்த பானை வின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல இருந்து பிரகுக்கு வந்து இங்க ஒரு பாசர் பான் இருக்கு. அதனால இந்த பொசிஷன்ல இப்ப மேக்னஸ் கால்சன் என்ன பண்றாரு, அவருடைய நைட் வச்சு பிளாக் பண்றாரு. நைட் F2 பிளே பண்ணி இந்த செக்மேட்டை வந்து பிளாக் பண்றாரு. இப்ப ஃபர்தரா பிரக் என்ன பண்றாரு, அவருடைய நைட் எடுத்து போயிட்டு E2ல போடுறாரு. நைட் E2 போட்டதுக்கு அப்புறமாவே குயின் E1 வந்ததுக்கு அப்புறமா G1 ஸ்கொயர் மூலமா ஆக்சஸ் பண்ணுவாரு. சோ இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டெட்லி செக்மேட்டிங் அட்டாக் இருக்கு இந்த இடத்துல ஒயிட்டுக்கு. இந்த இடத்துல அதனால மேக்னஸ் கால்சன் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய பானை வந்து புஷ் பண்ணிட்டாரு. அதாவது அவருடைய எச் பானை புஷ் பண்ணி இங்க கிங்குக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு. இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளண்டரா அமைஞ்சு போச்சு. இந்த இடத்துல நீங்க உங்களுடைய பானை புஷ் பண்றதுக்கு பதிலா நைட் G4 பிளே பண்ணிருக்கணும். நைட் G4 பிளே பண்ணாலுமே போதும். இந்த இடத்துல நைட் G4 பிளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய குயின் எடுத்துட்டு வந்து நீங்க சப்போஸ் இந்த D1 ஸ்கொயர்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களால குயினை வந்து E1ல போட முடியாது. ஏன்னா பிஷப் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்ப நீங்க G1 ஸ்கொயர்ல செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றீங்கனாலும் சிம்பிளா பிஷப் F2 பிளே பண்ணி இந்த செக்மேட்டை வந்து நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். இந்த செக்மேட் இப்ப நம்ம பிளாக் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த F2 ஸ்கொயர்ல இந்த நைட் நம்ம வந்து இப்ப
G4ல போட்டுட்டோம். இப்ப இந்த F2 ஸ்கொயர் வேக்கன்ட் ஆனதுனால இந்த பிஷப் வந்து டிஃபென்ஸ்க்கு வரதுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல இருந்து நம்ம நைட்ட G4ல போறது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயம். பட் எனிவே கால்சன் என்ன பண்ணிட்டாரு, கிங்குக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய எச்பானை வந்து ஃபர்தரா புஷ் பண்ணிட்டாரு. எச்பானை ஃபர்தரா புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிரக்யானந்தா அவருடைய பிளான் படி குயினை வந்து E1ல போடுறாரு. குயினை E1ல போட்டதுக்கு அப்புறமா இப்ப குயின் D7. இப்ப குயின் D7 மேக்னஸ் கால்சன் ப்ளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டயகனல வந்து அவர் ஆக்சஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இப்ப பிரக்யானந்தா கிட்ட வந்து லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்கு. திருப்பி அவருடைய லைட் ஸ்கொயர் பிஷப் எடுத்துட்டு போயிட்டு F5 ஸ்கொயர்ல போட்டு இந்த டயகனலையும் அவர் வந்து ரூல் பண்ணுவாரு. இந்த இடத்துலயும் கிங்க வரவிடாம பிரக்யானந்தா வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால முன்னெச்சரிக்கையா அவரு கிங்குக்கு கொடுத்த ஸ்பேஸ் டயகனலையே அவரே வந்து பிளாக் பண்ணிக்கிறாரு. பிளாக் உடைய பீஸ் வந்து வரவிடாம. ஓகேங்களா? இந்த இடத்துல பிரக்யானந்தா என்ன பண்றாரு, அவருடைய நைட் எடுத்துட்டு வந்து இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி உங்களால இந்த நைட்டை ஃபர்தரா ரீகேப்சர் பண்ண முடியாது. இந்த நைட்டை நீங்க ரீகேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப குயின் டெக்ஸ் E5 செக்கோட வரும். குயின் டெக்ஸ் E5 செக்குக்கு அப்புறமா உங்களுடைய கிங்கை நீங்க வந்து H2லயும் போட முடியாது. உங்களுடைய கிங்கை நீங்க H3லயும் போட முடியாது. முக்கியமா நீங்க H3ல போட்டீங்கன்னா இந்த பிஷப் மூலியமா நீங்க வந்து இந்த டபுள் செக் வரும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா மேக்னஸ் கால்சனுடைய குயினையும் நம்ம வந்து வின் பண்ணிடலாம். சோ இதுக்கு என்னதான் வழி நீங்க கேட்டீங்கன்னா, மேபி நீங்க இந்த பானை வச்சு பிளாக் பண்ணலாம். நீங்க இந்த பானை வச்சு பிளாக் பண்ணாலுமே இப்ப குயின் E3 செக் இருக்கு. குயின் E3 செக் மூலியமா நம்ம இந்த நைட்டை வந்து திருப்பி வின் பண்ணிடலாம். நம்ம விட்ட பீஸை திருப்பி எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, கால்சனுடைய ஒரு பானையும் நம்ம வந்து கேப்சர் பண்ணிட்டோம். அண்ட் இப்ப பிரக்யானந்தாக்கு வந்து இங்க ஒரு பாசர் பானும் சூப்பரா இருக்கு. அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் மேக்னஸ் கால்சனால இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ண முடியாது. கால்சன் என்ன பண்ணிட்டாரு, இந்த நைட்டை கேப்சர் பண்ணாம சிம்பிளா பிரக்யானந்தாவுடைய டேஞ்சரஸ் பானை வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. குயின் டெக்ஸ் D4 ப்ளே பண்ணிட்டாரு. குயின் டெக்ஸ் D4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப மேக்னஸ் கால்சனுக்கு வந்து ஒரு பீஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. இப்ப மேக்னஸ் கால்சனுக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற காம்பன்சேஷன் என்னன்னா, அவரு ஒரு பீஸை கொடுத்தாலுமே அவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா பான்ஸ் இருக்கு. அவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா 3 பான்ஸ் இருக்கு. சோ அந்த 3 பான்ஸை வச்சுதான் அவர் ட்ரை பண்ணி ஆகணும். இப்ப பிறகு வந்து அவருடைய நைட்டை வச்சு F1ல ஒரு செக் தராரு. இப்ப கிங் H2க்கு அப்புறமா இப்ப திருப்பி நைட் வந்து E3க்கு வராரு. நைட் E3 வந்ததுக்கு அப்புறமா இந்த F2ல இருக்கிற நைட்டுக்கு வந்து ஒரு அட்டாக். அதனால இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் குயின் B2 ப்ளே பண்ணி அந்த நைட்டை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப பிஷப் C2. இப்ப பிஷப் C2 ப்ளே பண்ணி அதையும் வந்து பிரக்யானந்தா வந்து பிளாக் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சோ பிரக்யானந்தாக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய வெற்றி. மேக்னஸ் கால்சன்ற மாதிரி ஒரு பிளேயரை வந்து அவருடைய எண்ட் கேம்குள்ளேயே போயிட்டு டாமினேட் பண்ணி வின் பண்ணிருக்காரு. இந்த பொசிஷன்ல இருந்து ஒயிட்டால ஒண்ணுமே பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மேக்னஸ் கால்சனுடைய நைட் வந்து இங்க வந்து ஹேங்கிங்ல இருக்கு. இந்த நைட்டை நீங்க சப்போஸ் காப்பாத்தணும்னு நினைச்சு நைட் எடுத்துட்டு போயிட்டு G4ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா குயின் H1 செக் வரும். குயின் H1 செக்குக்கு அப்புறமா இப்ப கிங் G3 போனதுக்கு அப்புறமா சிம்பிளா குயின் டெக்ஸ் G2 செக் வரும். திருப்பி கிங் F4 வருவாரு. கிங் F4 வந்ததுக்கு அப்புறமா இப்ப நைட் D5 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். இந்த H1 ஸ்கொயர்ல பிளாக் உடைய குயின் வந்தாருன்னா கண்டிப்பா ஒயிட்டுக்கு வந்து ஒரு மேட்டிங் பேட்டர்ன் இருக்கு. அதனால இந்த நைட் வந்து கண்டிப்பா இந்த ஸ்கொயரை வந்து கார்ட் பண்ணியே ஆகணும். சப்போஸ் இந்த ஸ்கொயர்ல வந்து கிங்க வந்து இந்த நைட்டுக்கு டிஃபென்சிவா நம்ம கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம், நைட் F1 செக் தரலாம். நைட் F1 செக் மூலமா இப்ப திருப்பி கிங் வந்து H3க்கு தான் விலகி ஆகணும். இப்ப எனிவே நம்ம இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பிரக்யானந்தா வந்து இந்த பொசிஷன்ல இருந்து வின் பண்ணிடலாம். அதனால இந்த பொசிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சோ இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சோ ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.